நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ட்ரேடிங் செட்டப் என்ன அப்படிங்கிறதையும் இன்ட்ராடே ட்ரேடிங் செட்டப் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்போ இன்றைக்கி ஃபார்ம் ஆனது ஒரு பியரிஸ் ஹராமி பேட்டர்னை கொடுத்துருக்கு. பட் ஆனால் இந்த பியரிஸ் ஹராமி பேட்டர்ன் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா லோ பிரேக் பண்ணணும். லோ பிரேக் பண்ணாலும் ஸ்மால் டைம் ஃப்ரேம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ இந்த பியரிஸ் ஹராமி பேட்டர்ன் பிரேக் ஆகினாலும் ஸ்மால் டைம் ஃப்ரேம் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ரக்சரை கொடுத்தா தான் இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் பியரிஸ் ஹராமி பேட்டர்ன் ஓகே ஆகும். ஸோ அது நடக்குதா அப்படிங்கிறத நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் போய் செக் பண்ணி பார்ப்போம். இப்போது 1 hour டைம் ஃப்ரேம் அண்ட் 30 minutes டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நிஃப்டி வேவ் ஸ்ட்ரக்சர் இன்னும் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் அங்கே எந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனும் நமக்கு நடக்கலை அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த வேவ் ஸ்ட்ரக்சர் எங்கே ரீடெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரீடெஸ்ட் பண்ணக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக 21,424 கிட்டையும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 21,350 கிட்டையும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு லெவலுக்கு கீழே மறுபடியும் ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனால் மட்டும்தான் நமக்கு இந்த பியரிஷ் ஹராமி பேட்டர்ன் சக்ஸஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாளைக்கு நம்ம ஸ்டில் நவ் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா 21,424 இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் ஆக்ஷன் ஒருவேளை பைக்கு சாதகமாக நடக்கலாம். இந்த மாதிரி நடந்ததுன்னா நம்ம எகைன் பைக் கண்டினியூ பண்ணலாம். அதர்வைஸ் எகைன் 21,360 இந்த ரேஞ்சில் எகைன் ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனால் நம்ம பைக் கண்டினியூ பண்ணலாம். இந்த ரெண்டு லெவல்லையும் பைக்கு சாதகமான ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆகும்போது மட்டும்தான் நம்ம கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம ஆகணும். ஸோ வேறு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை மார்க்கெட் 21,350 இந்த ரேஞ்சுக்கு கீழே ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனால் மட்டும்தான் இந்த டெய்லி டைம் ஃப்ரேம்க்கான பியரிஸ் ஹராமி பேட்டர்ன் சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த லெவலில் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னா எகைன் நம்ம எங்கே பை ஸ்டார்ட் ஆச்சோ அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதுலேயும் பார்த்திங்கன்னா என்னென்ன இடம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா போகக்கூடிய முதல் இடம் பார்த்திங்கன்னா 21,100க்கு தான் ஃபஸ்ட் லெவலாக இருக்குது. ஸோ அதை தாண்டினா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போக முடியும். ஸோ இப்போதைக்கு நாம் நாளைக்கு எதிர்பார்க்கக்கூடிய ரெண்டு இடம் பார்த்திங்கன்னா 21,424 அடுத்ததாக பார்த்திங்கன்னா 21,350 தான் இம்பார்ட்டண்டான ஜோன். ஸோ இந்த ரெண்டு ஜோனுக்கு கீழே மார்க்கெட் ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு 21,100 வரைக்கும் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதர்வைஸ் ட்ரெண்ட் இன்னும் பை ட்ரெண்டில் தான் இருக்குது, சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ புட் ஆப்ஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நாம் 21,350க்கு கீழே நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனால் 21,100க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது வரத்துக்கு. ஸோ அதர்வைஸ் நாம் இந்த ரெண்டு ஏரியாலையும் பைக்கு சாதகமாக நடக்குதா அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும். அந்த மாதிரி செட்டப் வரப்போ மட்டும்தான் நாம் எகைன் ரீஎன்ட்ரி ஆகணும். ஸோ இதுதான் நாளைக்கான ட்ரேடிங் செட்டப். ஸோ நாளைக்கு என்ன நடக்குது நம்ம லைவில் வாட்ச் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன நடக்குது நம்ம லைவில் வாட்ச் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.